எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் எப்பொழுது பலன் கொடுக்கும். அதாவது இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகமானது பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது மேலோட்டமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு கிரகம் உண்மையிலேயே எப்பொழுது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கிரகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கிரகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது வந்து ஒரு யோகமாக இருந்தாலும் ஒரு தோஷமாக இருந்தாலும் தசாபுத்தி காலங்களில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லாரும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்நாள் முழுவதுமாகவே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறது நீச்சம் பெற்றிருந்தால் அந்த நீச்சம் நீச்ச பங்கமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அந்த நீச்சம் அப்படிங்கிறத பெற்றிருக்கு அப்படின்னா அந்த நீச்சத்தன்மை அப்படிங்கிறத உங்கள் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஜாதகர் வந்து என்ன பணம் அப்படிங்கிறத படைத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சுகபோகம் அப்படிங்கிறத பெருசாக அனுபவிக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதே வந்து ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் அப்படி நீச்சம் பெற்றிருக்கு, ஆனால் நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை அந்த ஜாதகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படி நீச்ச பங்கமாகி அது ராஜயோகம் அப்படின்றத கொடுக்கணும். இல்லைனா வந்து சுக்கிரன் அப்படி நீச்ச பங்கமாக தான் ஆயிருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு கிரகம் அப்படிங்கிறது எப்பொழுது பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது அது எந்த கிரகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே வந்து சுக்கிரனாக இருந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன். இதே வந்து குருவாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். குரு வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் உச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வரவே வராது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாருன்னா யாராவது ஒருத்தர் அவருக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சுருவார். இல்லை யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஜாதகருக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து சுகபோகத்துக்கு அதிபதி, குரு அப்படிங்கிறது தனத்துக்கு அதிபதி. நம்ம வந்து அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். தனம் அப்படின்னு சொன்னாலே குரு தான். அப்போது குரு அப்படின்னு ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் அப்படின்னு வரவே வராது. அதே போல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தொலையவே தொலையாது. சரிங்களா? இது எப்பொழுதுமே இது இருக்கும். அவரோட லைஃப் லாங் அது இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு அப்படின்னு நீச்சம் பெற்றிருக்குன்னு நினச்சிக்கலாம். அந்த ஜாதகர் ஃபினான்ஷியல் ட்ரபிள் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்து யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தோ இல்லை யாருக்காவது வந்து சிபாரிசோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் யார் சொல்கிறதையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது. ஆனால் யாராவது ஒருத்தர் சொல்கிறத எடுத்துக்கணும். யாராவது ஒருத்தர் குருவாக வந்து எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்தால் அது லைஃப்பில் ரொம்ப நல்ல ஒரு பலன் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். ஆனால் அவரோட ஒரே பிரச்சனை அவர் வந்து எதையுமே யாரையுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை கேட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரவே வராது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ட்ரபிள் அப்படின்னு அந்த ஜாதகர் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் அந்த ஜாதகர் ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவாங்க. சரிங்களா? குரு அப்படி நீச்சம் பெற்றிருந்தால் பண விரயம் அப்படின்னு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம். இது எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே லைஃப் லாங் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பீக் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா? எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலுமே எந்த காலகட்டம் வந்து பீக் டைமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது. ஒரு ஜாதகருக்கு ஒரு தசை நடக்குது, 20 வருஷம் சுக்கிர தசை நடக்குது. அப்போ 20 வருஷமே அந்த ஜாதகருக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்குடையது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் அப்படின்னு 2க்கும் 7க்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால சுக்கிரன் அப்படி தான் அந்த ஜாதகருக்கு 6ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா ரொம்ப நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது மேஷ லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அப்படி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகரை பொறுத்தவரையும் அந்த ஜாதகருக்கு வந்து சரராசி அப்படிங்கிறனால மாரகாதிபதி. சரிங்களா? அதே போல் மாரகாதிபதியாக வர காரணத்தினால அது வந்து அந்த ஜாதகருக்கு பாதகத்தை அதிகமாக கொடுக்கும். உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா அது வந்து நெகட்டிவான இம்பாக்ட் அப்படின்னு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அந்த லக்னத்திற்கு எத்தனாவது ஆதிபத்தியத்துக்குடையவர் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு பலனானது அந்த ஜாதகர் த்ரூ அவுட் த லைஃப் அப்படிங்கிறது செய்யும் அப்படிங்கிறது மட்டும் தான் நிதர்சனமான உண்மை. அந்த தசாபுத்தி காலங்களில் அது கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் குறைய இருக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு தசை நடக்குது, ஒரு புத்தி நடக்குதுன்னா அந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்தை பார்க்குது, எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது, அது அம்சத்தோட நிலை என்ன, இது எல்லாத்தோட ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஜாதகருக்கு பலன் அப்படிங்கிறது எடுக்கணும். ஆனால் ஒரு கிரகமானது ஒரு பலனை வந்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகரோட லைஃப் லாங் அந்த பலன் அப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தருக்கு சனி வலுத்து இருக்குன்னு நினச்சிக்கலாம். அந்த ஜாதகர் எப்பொழுதுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், ரொம்ப ஓடிட்டே இருப்பார்.
வேலை இல்லாமல் ஒரு ஆள் இருக்கவே முடியாது. ஐடியில் அந்த ஜாதகத்தில் உட்காரவே முடியாது. சரிங்களா? சும்மா இருந்தால் கூட ஏதாவது வேலை செஞ்சுட்டே உட்காருவார். அந்த மாதிரி ஒரு நபராக. இதே வந்து இந்த ஜாதகத்தில் வந்து சனி அப்படி நீச்சமாக இருந்தால் அந்த ஜாதகம் வந்து எப்படிலாம் வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பார். எப்படிலாம் வந்து அந்த வேலையில் வந்து எஸ்கேப் ஆகும். இது வந்து அந்த ஜாதகருக்கு த்ரூ அவுட் த லைஃப் அப்படி விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு உச்ச கிரகம் நீச்ச கிரகம் அப்படிங்கிறத அது மட்டும்தான் அந்த பலன் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த லைஃப் அப்படிங்கிறது செய்யும். அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படி சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமான 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும். 9962410058. நன்றி, வணக்கம்.